கிட்டத்தட்ட 5 மில்லியன் 50 லட்சம் வேலைகள் ஏஐனால போயிருச்சு அப்படின்ட்டு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையே நான் கேள்வி கேட்குறேன். ஹிந்தி தெரியாது போடா, ஆனா ஹிந்திக்காரனோடு வியாபாரம் செய்ய வேண்டும் வாடா, அதுக்கு உங்களுக்கு இந்த ஏஐ ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ அமெரிக்காவில் கண்ட குழப்பம் இந்த டாரிஃப் சம்பந்தமானது. ஏஐ பூந்து விளையாடிட்டு இருக்கு, ஜாப்ஸ் குறையவே இல்லை. அப்போ ப்ரோக்ராமருக்கே நாளைக்கு வேலை இருக்காது அப்படிங்கிற அடுத்த பயங்காட்டுதல் நடக்கும். கஸ்டமர்கிட்ட ஒரு ஃபுல்லி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொடுக்குறாரு. அதை சாட் ஜிபிடி அந்த மாதிரி ஒரு ஃபுல்லி ஃபினிஷ்டு ப்ராடக்டை கொடுக்குமா அப்படின்னா கொஸ்டினபிள். அந்த ரோபாட்டுகளை பண்ணுறதுக்கு யார் வர போகிறாங்க? ரோபாட்டை பண்ணிட்டு ரோபாட்டே எல்லா காரியத்தையும் பண்ணிட்டுன்னா அந்த மாதிரியான ஒரு டிஸ்டோப்பியன் உலகத்தை சினிமாவில் நம்ம பார்க்கலாம். ட்ரபிள் இங்கே என்ன? எனக்கு இது மட்டும்தான் தெரியும், எனக்கு அது தெரியாது, நான் அதை கற்றுக்க விரும்பலை அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டம். இந்த ஏஐங்கிறது என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆவரேஜ் ஆனவர்களுக்கும் ஈவன் பிலோ ஆவரேஜ் ஆனவர்களுக்குமே பயங்கரமாக கை கொடுக்கும். கிழக்கு நியூஸ் பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதில் பல குழப்பங்கள், நிறைய பேருக்கு ஆர்வம், அது என்ன, அது ஏன்னா எங்கே போனாலும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சுருக்கமாக அதை ஏஐ, அதோடைய ஆங்கில முதல் எழுத்துக்களை வச்சுக்கிட்டு ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நல்லதா கெட்டதா? அதனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாகுமா இல்லை வேலை போயிடுமா? அது நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது, எப்படி நம்முடைய வாழ்க்கையுடைய பலவேறு ஆஸ்பெக்ட்ஸை அது தொடப்போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த ஏஐங்கிறது இனிமே தான் வரப்போகுதா இல்லை அது ஏற்கனவே வந்துருச்சா? இந்த ஏஐ அப்படிங்கிறதோடைய ஆராய்ச்சி பகுதியை பார்த்தீங்கன்னா அது பல பத்தாண்டுகளாகவே நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சு அது வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தது இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு மென்பொருள் பயன்பாட்டுக்கு வந்தபோது தான். ஆனால் அதற்கு கொஞ்சம் முன்னாடியிலிருந்தே, அதற்கு ஓரிரு வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே அதோடைய பயன்பாடு ரொம்ப பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துருச்சு. நமக்கு வெளியில் தெரியலையே தவிர அது பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறதா இருந்தால், நம்ம அந்த மின் வணிக தளத்துலலாம் இப்போ இ-காமர்ஸ் சைட் அமேசானில் போய் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். அப்போ அது ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ போன்ற தளங்களில் போய் நம்ம ஏதாவது சினிமா பார்க்குறோம்னா உடனே நமக்கு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதையும் பார்க்க உங்களுக்கு விருப்பப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ஜின். இந்த ரெக்கமெண்டேஷன் என்ஜின் அப்படிங்கிறது முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் இயங்கக்கூடியது. அப்போ அது நமக்கு ஏற்கனவே அது வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நீங்கள் உங்களோட இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்கன்னா அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு படங்கள்லாம் எடுத்துட்டு உங்களுடைய முகம் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அந்த படங்களெல்லாம் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் போய் அதுக்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும். அது உங்களுடைய அந்த ஃபோட்டோவுக்கு இணையான அல்லது அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ இதுவுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வர்றது தான். ஸோ ஒரு விதத்தில் சாட் ஜிபிடிக்கு முன்னாடியிலேருந்தே ஏஐ சார்ந்த விஷயங்கள் பலதும் நமக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. ஸோ சமீபத்தில் ஒரு வீடியோவில் அந்த ஆங்கர் கிட்டத்தட்ட 5 மில்லியன் 50 லட்சம் வேலைகள் ஏஐனால போயிருச்சு அப்படின்ட்டு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. இந்தியாவில் எவ்வளோ போயிருச்சு, அமெரிக்காவில் எவ்வளோ போயிருச்சு, இந்த நாட்டில் எவ்வளோ போயிருச்சு, இந்த இடத்துல எவ்வளோ போயிருச்சு அப்படின்ட்டு. நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையே நான் கேள்வி கேட்குறேன். ஓகே, என்ன பேசிஸில் யார் உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு? இப்போ நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இவ்வளவு மைக்ரோவாக வேலைகளை நம்ம மானிட்டர் பண்ணுறதே கிடையாது. ஸோ இது என்ன ஆகும்னா, யாரோ ஒரு நிறுவனம்
ஒரு சர்வே பண்ணியோ அல்லது ஒரு எஸ்டிமேட் ஒன்று பண்ணியோ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இது. இதில் வந்து துளி கூட உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம இதை வேறு ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். இந்தியாவுடைய டாப் ஐடி பிபிஓ கம்பெனிஸ் எடுத்துப்போம். நம்ம வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், காக்னிசன்ட் அப்படின்னு ஆரம்பித்து இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வெளிநாட்டிலிருந்து வந்து இந்தியாவை முதன்மை இடமாக வைத்துக்கொண்டு வேலை செய்யக்கூடிய ஆக்சென்ச்சர், கேப்ஜெமினை, இன்னும் பல நிறுவனங்களை சொல்லலாம். இவங்கெல்லாம் லட்சக்கணக்கில் இந்தியாவில் ஆட்களை வேலைக்கு எடுத்து வேலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாருமே வேலைக்கு எடுத்துக்கிட்டவங்கள குறைக்கவே இல்லை, இன்ஃபேக்ட் அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலைக்கு ஆளை எடுக்கும் பொழுதே உன்னை வந்து நான் கஸ்டமர் சப்போர்ட்டுக்காக எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க உன்னை இன்னைக்கு வேற ஒரு விஷயத்துக்காக எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம், இந்த வேலைகள்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான வேலைகள். உங்களை ரீட்ரெயின் பண்ணி எங்கே வேணாலும் உட்கார வைக்கலாம். ஒரு சில அடிப்படைகள் தெரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து யூ ஆர் நாட் வெட்டட் டு அ ஜாப். முன்ன மாதிரி இல்லை. இப்போ இந்த வேலைகள் போயிருச்சுன்னு சொல்கிற இந்த எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே வேற என்ன வேலைகள் உருவாயிருக்கு அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. சேம் பல்லவி தான். அதோ வேலை போயிடுச்சுன்னு வேற வேலைகள் இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் ரோட்டில் இல்லை, இவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட வேலைகள் போயிருந்தால் அதற்கேற்ப வேற வேலைகள் வந்தாச்சு. ஸோ அதுதான் நம்ம ஒரு ஹோல் சிஸ்டத்தை பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்தமாக வேலை இழப்பு என்பது நம்முடைய நாட்டில் நடக்கலை. ஃபார்மல் செக்டார்லையும் இன்ஃபார்மல் செக்டார்லையும் வேலைகள் அதிகமாக இருக்கு. அது நீங்கள் ஃபீல்டில் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன நிறுவனத்தை ஆரம்பித்து அதுக்கு ஆட்களை நீங்கள் வேலைக்கு எடுத்து பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. என்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை செய்யறதுக்கு ஆள் இல்லை வெளியில். ஓகே, சம்பளத்தில் சில முன்ன பின்ன இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் ஒருத்தர் ஆஃபர் பண்ணுற சம்பளத்துக்குள்ளே வராமல் இருக்கலாம். ஆனால் வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இல்லை. ஒரு நாடு ரொம்ப க்ளோஸாக ஜாப்ஸை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. வீக்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க போடுறாங்க. அவங்களால மெஷர் பண்ண முடியும். இந்தியாவில் மெஷர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த நாட்டில் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம்ங்கிறது அதிகமாகிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் மாடரேட் ஆயிருக்கு. அமெரிக்காவில் ஒரு கோரிலேஷன் ஒன்று கொடுப்பாங்க. பணவீக்கம் அதிகமானால் ஜாப் எண்ணிக்கை கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டும் வந்து தே ஆர் ரிலேட்டட். ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சா பணவீக்கம் அதிகமாகும், பணவீக்கம் குறைஞ்சா எம்ப்ளாய்மெண்ட் ஏறும். இது ரெண்டும் வந்து கோரிலேட்டட் லைக் திஸ். ஆனால் சர்ப்ரைசிங்லி அவங்க பார்த்தது, இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன்ஸ்க்கு நடுவுலையும் டாரிஃப், அதுக்கு முன்னாடி கொரோனா வந்து போச்சு, அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்காவில் கண்ட குழப்பம் இந்த டாரிஃப் சம்பந்தமானது, ஏஐ பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கு, ஜாப்ஸ் குறையவே இல்லை. வேலைகள் எண்ணிக்கை, அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடவே இல்லை. அவங்க க்ளோஸாக வீக் பை வீக் மானிட்டர் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், ஏதோ சில வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். கம்ப்யூட்டர் துறையில் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் ஏஐ இம்பேக்ட் பண்ணுதோ சப்போர்ட் துறையிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் வெவ்வேறு விதமான வேலைகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அதனால தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடவே இல்லை. நீங்கள் ஒரு செக்டர், இது எப்படின்னா, மாட்டு வண்டிகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டது, நேற்றையிலிருந்து இன்றைக்கு இன்னும் சில மாட்டு வண்டிகள் போய்விட்டன அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அதை பார்த்து பிரயோஜனமே கிடையாது. பட் ஈவன் அதையே நான் கொஸ்டின் பண்ணுறேன். ஏன்னா சப்போர்ட்டுக்கானது பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. மோர் அண்ட் மோர் என்டிட்டிஸ் வந்து சப்போர்ட் சர்வீசஸ் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஆள் தேவைப்படுது. இப்போ ட்ரெயின்ட் ஆட்கள், அந்த ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய மாணவர்கள் அதிகமான படிப்புகளை படித்து கொண்டு வெளில வந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லப்பட்ட அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே நான் வந்து பயங்கரமாக கொஸ்டின் பண்ணுவேன். வெவ்வேறு வேலைகள் இன்னும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. கிடைக்கலனா, வேலைகள் இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு ரோட்லேருந்து தகவல் வந்துடும். வேலைக்கு போகாதவர்கள் ஒரு பெரும் கூட்டமாக சேர்ந்து அரசாங்கத்திடம்
ஒரு கடினமான கேள்வியை முன்வைப்பார்கள். அது அமெரிக்காவிலையும் சரி, வேலையில்லா திண்டாட்டம் பெருகிருச்சுன்னா அது அப்படியே நீங்கள் ரெஃப்ளெக்ட் ஆகலாம். உங்களுடைய கன்சூமர் ப்ராடக்ட் சேலில் குறையும், உங்களுடைய மொபைல் ஃபோன் சேல் குறையும், உங்களுடைய ஆடைகள் சேல் குறையும். அதில் ஒன்றும் நடக்கலை. நம்முடைய எக்கானமி வந்து இட்ஸ் கேலப்பிங். ஸோ இது புரியாத புதிராக இஷ்டத்துக்கு வந்து 4-5 ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஏஐ அழிச்சிருச்சு மக்களை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து கம்ப்ளீட்லி ராங். அதுக்கு எந்த எவிடன்ஸும் இன்னைக்கு நம்ம பார்க்கல. இன்னொரு ஒரே ஒரு இது இஷ்யூ எடுத்துக்கிறேன். கோடிங்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எழுதுறது. இது ஒரு மிகப்பெரிய துறை, பல பேரை வேலைக்கு வச்சிருக்கு. இன்னைக்கு உங்களுடைய ChatGPT போன்ற அதுவோ இன்னும் ஒரு சில சிமிலர் சிஸ்டம்ஸ் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் LLMனு அதை வைத்து கொண்டு டிரான்ஸ்ஃபார்மருங்கிற ஒரு முறையை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து கோட்ஸ் எல்லாம் உருவாக்கி கொடுக்குது. நீங்கள் அதுக்கிட்ட சொன்னால் போதும். ஒரு முன்ன வந்து உட்காந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்காக எழுதணும். இன்னைக்கு ChatGPT உட்காந்து எனக்கு இந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் கோடு பைத்தான் லாங்குவேஜில் எழுதி கொடு அப்படின்னு நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணீங்கன்னா அது கடன்னு உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ அதை நீங்கள் வந்து அப்படியே கட் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்த பீஸ் கேட்கலாம். இப்படி அதுகிட்ட பேசி அது கொடுக்குற கோட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராமை செஞ்சிடலாம். அப்போ ப்ரோக்ராமருக்கே நாளைக்கு வேலை இருக்காது அப்படிங்கிற அடுத்த பயங்காட்டுதல் நடக்கும். பட் அது ரொம்ப தவறான அணுகுமுறை. ஒரு ப்ரோக்ராமர் என்பவர் தான் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசி, அல்லது ப்ரோக்ராமரோ அல்லது அந்த துறையை சார்ந்த ஒருவரோன்னு வச்சுப்போமே, கஸ்டமர்கிட்ட பேசி கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பெற்றுக்கொண்டு அதை கோடா மாற்றி அதை ரேப் பண்ணி அதை ஒரு ஃபைனல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆக்கி அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு அதை வந்து கஸ்டமர்கிட்ட ஒரு ஃபுல்லி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொடுக்குறாரு. அதை ChatGPT அந்த மாதிரி ஒரு ஃபுல்லி ஃபினிஷ்டு ப்ராடக்டை கொடுக்குமா அப்படின்னா கொஸ்டினபிள். ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப லோ வேல்யூ சில ப்ராடக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எனக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படி, வெப்சைட்டை மட்டும் எடுத்துப்போம் ஒரு உதாரணத்துக்கு. எனக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஏஐனால் உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்டுக்கிட்டே ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிட முடியும். நீ என்ன பண்ணுற? நான் வந்து ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன். ஓகே, என்னென்ன மாதிரி பொருளாக வைப்ப? நீங்கள் அதுக்கு தகவல்லாம் சொல்லலாம். ஓகே ஃபைன், இப்போ நான் உனக்கு ஒரு வெப்சைட் ஒன்று பண்ணிடுறேன், இந்தா பாரு நல்லா இருக்கா? இல்லைன்னா இதில் சில என்னென்னலாம் மாற்றணுமோ அதை மாற்று அப்படின்னு. உன்னை இதை வந்து யாரோ ஒருத்தர் 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ வாங்கிட்டு செஞ்சுட்டு இருப்பாரு. அதை இன்னைக்கு ஒரு டூல் வந்து செஞ்சு கொடுக்குது. உடனே இந்த வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த வெப்சைட்டுங்கிற ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த வேலையே கிடையாது இல்லையா? ஸோ அது ஒரு டிரான்சிஷனல் ஜாப். வெப்சைட்டுன்னு ஒன்று வந்தது, அப்புறம் ஊரில் இருக்கிற பொட்டி கடைக்கெல்லாம் வெப்சைட் வேணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்பட்டது. அப்போது ஒருத்தர் வந்து அதை 5000 10,000 மாற்றினார். இன்னைக்கு அவர் பண்ண வேண்டியது இன்னும் ஃபர்தர் வேல்யூ ஆடட். இப்போ நானே அந்த வெப்சைட்டை பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. சரி பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். வெப்சைட் பண்ணதுக்கு பிறகு உனக்கு ஒரு காமர்ஸ் போர்ட்டல் இருந்தால் தானே பயன். நீ ஒரு பொட்டி கடைன்னா உன் கடையில் வியாபாரம் நடக்கணும், உன்னுடைய ஆன்லைன் ஷாப்பில். அதை நான் பண்ணி தரட்டுமா? சரி, அதையும் நீங்கள் ஏஐட்ட போய் பண்ணிக்கலாம். பட் அது போதுமா? ஆட்கள் எப்படி வரப்போகிறாங்க? அதுவும் நான் ஏஐட்ட போகிறேன் அப்படின்னு போயிட்டே இருக்க முடியாது. சம்வேர் அப்போ சிலதெல்லாம் செல்ஃப் டெவலப்மெண்ட் மூலமாக நான் பண்ணிக்கிறேன். பட் ஐ நீட் எக்ஸ்பர்ட்ஸ். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஃப்ரீலான்சர்ஸ் தங்களை மாற்றிக்கிட்டே வருவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸ்லோலி வெப்சைட் மட்டும் டெவலப் பண்ணவங்க மல்டிபிள் ப்ராடக்ட் ஆஃபரிங்ஸை தங்கள்கிட்ட கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதோடைய ஃபர்தர் வடிவம் தான் அவங்களே ஏஐயை பயன்படுத்தி, சரி நீ தான் ஏஐயை வச்சு பண்ண போகிற, அது நல்லா இருக்கா நல்லா வரலையா அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நான் பண்ணித்தரேன், நீ கொடுக்குற பணம் இவ்வளோதான், ஆனால் அதுக்கு நான் இன்னும் நிறையா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகப்போகுதே தவிர எகெயின் பயம் தேவையில்லை. இந்த ஏஐ வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணி போவோம். ஸோ முதல்ல வந்து நிறைய பெண்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபில் இருக்காங்க, கஸ்டமர் சப்போர்ட்டில் இருக்காங்க, டெலிகாலிங்கில் இருக்காங்க. இந்த மாதிரியான ஜாப் வந்து ஏஐ இஸ் அ த்ரெட் அப்படிங்கிற ஒரு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் இதை பற்றி பேசுகிறாங்க.
இதில் நம்ம வந்து ஏஐ பற்றி ஜென்ரலாக வேகாவே பேசிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துப்போம். ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னா இப்போ பொதுவாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துப்போம். ஒரு கஸ்டமர் சப்போர்ட் சார்ந்த ஒரு விஷயம் ஒன்று எடுத்துப்போம். நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கலாம், அல்லது ஏர்லைன்ஸில் டிக்கெட் வாங்கியிருக்கலாம், அல்லது ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கலாம். அந்த பொருள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, அல்லது நம்ம டிக்கெட்டை ரீஷெட்யூல் பண்ண போகிறோம். ஆர் மேபி நம்ம ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் நம்மளுடைய பொருள் உடஞ்சி போய் வந்திருக்கு, அல்லது நம்மளுடைய டெலிஃபோன் கனெக்ஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? நமக்கு வந்து ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை நம்ம கால் பண்ணோம்னா அந்த பக்கம் ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பார். அந்த ஏஜென்ட் எடுத்துகிட்டு நம்மகிட்ட பேசுகிறாரு. அது ஏஜென்ட் எல்லாமே பெண்களானா கிடையாது, ஆனால் பெருமளவு பெண்கள் அதில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். பெண்களுக்கு அதிக வேலை கிடைப்பது இந்த ஏரியாவில் என்று ஒரு சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக தெரியலைனாலும் நம்ம அதை அப்படியே எடுத்துப்போமே. அப்போ அவங்க நம்மள்ட்ட பேசி, ஓகே என்ன ப்ராப்ளம், சரி ஒரு நிமிஷம் இருங்க இதை செக் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து இது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை நான் சால்வ் பண்ணுறேன் அல்லது சால்வ் பண்ணிட்டேன், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேங்க்யூன்னு சொல்லிட்டு வைக்கிறோம். இதுதான் நம்ம கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது என்ன பண்ண ட்ரை பண்ணுதுன்னா, அந்த ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஆள் இல்லாமலேயே பெருமளவு இதை தானே பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் உண்மையில் கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்கன்னா காம்பினேஷன். ஓகே, ஒரு ஏஜென்டிக் ஏஐனால ஓரளவுக்கு தான் போக முடியும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமரோட பிரச்சனையிலேருந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து பல சமயம் இந்த கஸ்டமர் ஃபோன் நம்பர்ஸை கால் பண்ணுறதே கிடையாது. நம்ம கால் பண்ணால் நமக்கு வந்து ஆல் அவர் ஏஜென்ட்ஸ் ஆர் பிஸி, ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற ஒரு கால் வந்து நமக்கு தொடர்ந்து அந்த மெசேஜ் வரும். அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். பின்னாடி ஒரு மியூசிக், அதோட கொடுமை வந்து அவனோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வேற புஷ் பண்ணிட்டு இருப்பான் நமக்கு. இப்போ நான் ப்ரிஃபர் பண்ணுறது வேர் எவர் பாசிபிள் சேட் இருக்கா அப்படிங்கிறது தான். நான் காதில் வச்சுக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த சேட்டை நான் தட்டி விட்டேன்னா அங்கே போய் என்னுடைய ப்ராப்ளத்தை நான் இங்கிலீஷில் எழுத முடியும். அதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி எனக்கு பதில் சொல்ல முடியும். எனக்கு அதில் பின்னாடி இருக்கிறது யாருன்னே தெரியாது. அது ஒரு பாட்டாக இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக இருக்கலாம், ரியல் மனுஷங்களாக இருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு அது முக்கியமும் இல்லை. எனக்கு வேலை முடியணும், என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகணும். அப்போ இந்த ஏஜென்டிக் ஏஐ வந்து முதல்ல இந்த சாட் பாட்டில் ரொம்ப பாப்புலராகவே அதை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அந்த ஏஜென்டிக் ஏஐ ஃபுல் ஸ்கேல் 100% எதையும் பண்ணாது. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஹியூமன் எலிமெண்ட் தேவைப்படுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இதுக்கும் பின்னாடியும் ஹியூமன்ஸ் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சிமில்டேனியஸாக அந்த ஏஜென்டிக் ஏஐ வந்து ஒரு 10 பேரோட பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை எங்கேயோ ஒரு இடத்துல உடையுது, அதுக்கு மேலே போக முடியல அப்படிங்கும் பொழுது பின்னாடி அந்த ஒரு 10 மானிட்டர் தன் முன்னாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹியூமன் ஏஜென்ட் இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓகே இந்த இடத்துல நான் இன்டர்வீன் பண்ணணும்னு உடனே தட்டி அது கண்ட்ரோல் அவர் எடுத்துக்கிறாரு. ஏஜென்டிக் ஏஐ எடுத்துட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அது அழகாக என்ன சொல்லணும்னா, ஓகே ஐ வில் பிரிங் சம்படி எல்ஸ் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும். இன்னொருத்தரை கூப்பிட்டு உங்கள் ப்ராப்ளத்தை நான் தீர்க்கிறேன்ட்டு உடனே நான் எடுத்துக்கிட்டு, ஹலோ நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் இது வரைக்கும் பேசினதெல்லாம் எனக்கு தெரியும், இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு அந்த ஹியூமன் ஏஜென்ட் பேசுகிறாரு. நமக்கு தெரியாது ஹியூமன் ஏஜென்ட்டுக்கும் ஏஜென்ட்டுக்கும் நமக்கு என்ன தெரியும். உடனே நம்ம இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிறோன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்று கேட்குறோம். உடனே அவர் வந்து ஓகே நான் இதை பண்ணி கொடுத்துட்றேன் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. வேலை முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, 10 பேர் டம்பாக உட்காந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை 10 ஏஜென்டிக் ஏஐ இன்ஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு ஹியூமன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாரு. அப்போ ஸ்பீட் அட் விச் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்ட் அது அதிகரிக்குது. இதனால் வேலை குறையுதா அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து மைக்ரோ லெவலில் பார்க்காம மேக்ரோ லெவலில் பார்த்தோம்னா இன்னும் நிறையா வேலைகள் வேகமாக நடந்து முடியறதுக்கான, இப்போ நாள்பட தங்கி நிற்கிறதெல்லாம் என்ன சார் நான் 15 நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இன்னும் வேலை நடக்கலை அப்படின்னு நம்ம வந்து புலம்புறதெல்லாம் இன்னைக்கு இன்னும் வேகமாக எதெல்லாம் அடிமட்ட மெஷினால் சால்வ் பண்ண முடியுமோ அதை வச்சு சால்வ் பண்ணிட்டு அதுக்கும் மேலே அடுத்த கட்டத்துக்கு போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஹியூமன் ஏஜென்ட் வந்து டீல் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப். இதனால் நம்முடைய பெண்களுக்கு வேலை குறைய போகிறதானா நிச்சயமாக இல்லை.
இங்கே தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், புதுசாக வேலைக்கு எடுக்கிறவங்கள ஏஐ ஏஜென்ட்டோட சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்போ கண்ட்ரோல் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு மெஷினை ஹியூமனோட கண்ட்ரோல் எடுக்க சொல்ல போகிறதில்ல, மாறாக ஒரு ஹியூமனை ஏஜென்ட்டுக்கு ஏஐ மேலே இருக்கிற கண்ட்ரோல் எடுத்துக்க சொல்கிறோம். அதை வச்சு வேலையை செய்யி, நீ இங்கே வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இரு, அது வேலையை கரெக்டாக செய்தா பேசாமல் இரு, அது வேலையை சொதப்புற மாதிரி இருக்கா கண்ட்ரோல் எடுத்துக்கோ, இம்ப்ரூவ் பண்ணு, அவ்வளோதான் விஷயம். ஓகே, அப்போ எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுதுங்கிற ஆங்கிள் இருந்தும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுதுங்கிற ஆக்டிடியூட்லேருந்து தான் நம்ம அதை பார்க்கணும். அதே மாதிரி தான் அக்கௌண்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப். கடைசியாக கடைக்கு போய் பொருளை வாங்கிட்டு வரணும்னா நம்ம தான் பண்ணணும். ஒரு ஓவரால் விஷன் நமக்கு இருக்கணும் அப்படின்னா அது நம்ம தான் பண்ண முடியும். மெஷினை நமக்கு தேவையான ஹெல்ப்புக்கு நம்ம கூட்டிக்கிட்டு போகிறோம். இன்னொரு அதே மாதிரியானது வந்து ஏற்கனவே இதெல்லாம் வேகமாக தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக முன்னேறக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இது சாதகம். பிற்படுத்தப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், கிராமப்புறங்களில் இருக்கிறவர்கள், நமக்கு யூஸ்வலி இதுதான் இந்த லெஃப்ட் அப்ரோச்சுங்கிறது. ஓகே, இவர்களெல்லாம் பின்தங்கி போயிடுவாங்க அப்படின்ட்டு. அப்சல்யூட்லி நாட். இன்ஃபேக்ட் அதோடைய மாற்றை தான் நம்ம பார்க்கணும். ஏஐன்னு கத்திக்கிட்டு இருந்தோமே, ஆரம்ப காலத்தில் ஏஐ யார் கைக்கு கிடைச்சது? இன்னைக்கு டெமோக்ராட்டிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு மொபைல் ஃபோனும் டேட்டா பேக்கும் இருந்தால், அந்த மொபைல் ஃபோன் சிக்னல் இருந்தால் போதும் உங்களுக்கு. சின்ன கிராமத்துலேயும் அதே ChatGPT உங்கள் கையில் வந்துருக்கு. ஃபார் மினிமல் காஸ்ட் ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. கொஞ்சோண்டு நீங்கள் காசு போடுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் உங்களுக்கு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் கிராமத்திலேயே நீங்கள் சிறப்பான வேலையை செய்ய முடியும். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறவருக்கான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு தர முடியும். கட்டாயமாக அந்த ஏஐ சொல்யூஷனை உருவாக்குறவர் இருக்கார் இல்லையா, ஏஐயோடைய LLMனு ஒன்று சொல்லுவோம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு. அதை எழுதுகிறவர் அவர் எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் சரி, எங்கே உட்காந்துருந்தாலும் சரி, அவருக்கு சம்பளம் அதிகம்தான். அந்த ஏஐ டூலை பயன்படுத்தி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறவருக்கு அதோட ஒரு லெவல் குறைச்சி பணம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப லோ லெவலில் பட்டனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறவங்களுக்கு குறைச்ச சம்பளம் தான் வரும். திஸ் இஸ் ஹவ் த ஹோல் சிஸ்டம் இஸ், ரைட்? அப்போ நம்ம தான் வந்து மேலே 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 உள்ள லெவலுக்கு போகணும். நாம் தான் வந்து படிப்பை வளர்த்துக்கிட்டு இந்த கட்டிங் எட்ஜ் ரிசர்ச்சை பண்ணக்கூடிய ஆளாக நம்ம தான் மாறணுமே தவிர எல்லாராலையும் அது முடியாது. பட் இன்றைக்கு ஏஐயை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் கட்டாயமாக உயரும். ஒர்க் பண்ணுறவங்களோடது முன்னெல்லாம் ஒரு ஆடிட்டிங் சர்வீசஸ், அக்கௌண்டிங் சர்வீசஸில் ஆடிட் பண்ணக்கூடிய நேரத்தில் பெண்டு கழட்டிடும். 3 நாள் 4 நாள் தூங்காமல் அவங்க வேலையை முடிச்சாகணும். இன்றைக்கி ஒரு ஏஐயோடு சேர்ந்து அதை பண்ணும்பொழுது அது கரெக்டாக சர்க்கிள் பண்ணி கொடுத்துரும் ப்ராப்ளத்தெல்லாம் மட்டும். இங்கெல்லாம் பாருங்கள், ஏன்னா இங்கெல்லாம் தான் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஏகப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆல்ரெடி இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லீகல் ஃபீல்டு எடுத்துங்க, எக்கச்சக்க டாக்குமெண்ட்டை படித்து ஒரு ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் தயாரிக்கணும். இன்றைக்கி நீங்கள் அந்த பழைய வேர்டிக்ட்ஸ் எல்லாமே, தீர்ப்புகள் எல்லாத்தையுமே ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வச்சுட்டு அது ஏஐ அதுக்குன்னு லீகலுக்குன்னு உருவாக்கின ஒரு ஏஐட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அது வந்து இந்த விஷயம் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கேஸுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய முக்கியமான வழக்குகள் இவையெல்லாம். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு நான் ப்ரொசீட் பண்ணலாம். சரி, அதோட சம்மரியை சொல்லுன்னு கேட்டிங்கன்னா உடனே சம்மரி கொடுக்கும். முன்ன என்ன ஆகும், ரொம்ப புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் உள்ள ஒரு 10 அட்வொகேட்ஸ் மட்டும் செய்யக்கூடிய விஷயத்த இன்னைக்கு பேசிக் நாலேஜ் லீகல் இருக்கக்கூடிய சில 1000 பேர் செய்யக்கூடிய அளவுக்கு இது வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் லீகல் ஏஐ. இல்லாட்டி என்ன ஆகும், இந்த சாதாரண வக்கீல்கள்லாம் அந்த ஒரு பெரிய வக்கீலோடைய வாசலில் போய் நின்றுட்டு கியூ நிற்பாங்க. அவர் இன்னைக்கு வா நாளைக்கு வா, எங்கிட்ட இனிமேல் எடுத்துக்க முடியாதுப்பா, எங்கிட்ட எக்கச்சக்க கேஸ் இருக்கு, நான் சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு நிற்கவே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஆர்ம்டு வித் லீகல் ஏஐ நீங்கள் உங்கள் கேஸை ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் எடுத்து கொண்டு போய் பேச முடியும். அவர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். லைவாக அதை வச்சுக்கிட்டு குவிக்காக ரெஃபர் பண்ண முடியும். இதெல்லாம் அப்போ முடியாமல் இருந்தது. ஸோ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ பல 1000 பெண்கள் வழக்கறிஞர்களாக போய் கோர்ட்டே ஒரு கலக்க முடியும் அப்படின்னு நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? நான் ஒரு மென்பொருள் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். அதில் 50% மேலே பெண்கள் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 60, 65, 70% இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க. அவங்க அத்தனை பேரும் ஏஐயை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்யூஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நம்ம வந்து இதை குறைவாக மதிப்பிடணும்? குறைவாக மதிப்பிடுறதுக்கான தேவையே கிடையாது, பயப்படவே தேவையில்லை நம்ம.
பாசிட்டிவிட்டி எப்போ கொண்டு வரணும்? எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்த்து பி ரெடி வித் ஏஐ அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான். அண்ட் இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். ஏஐயை பயன்படுத்துறது ஓவர் நைட். ஏஐயில் ஒன்று கொஞ்சம் ஆழமான அறிவோட கோடிங்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் எஃபர்ட். ஏஐயில் டீப் ரிசர்ச், டீப் டெக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே போகணுன்னா அதுக்கு நிறையா எஃபர்ட் போகணும். இது எல்லா இடத்துலையும் பெண்களும், பிற்படுத்தப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அவங்க எல்லாரும் கட்டாயமாக பிரகாசிக்க முடியும். இதில் நம்ம பயப்படவே வேண்டிய தேவையில்லை. இந்தியாவில் பல நிறுவனங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களும் சரி, ஏஐ தொழில்நுட்பத்தை புகுத்துவதால் எக்கச்சக்கமான பலன் அடைய போகிறார்கள். அந்த நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் எக்கச்சக்கமாக பணம் பெறப்போகிறார்கள், வருமானம் பெறப்போகிறார். ஸோ ஏஐ ஒரு பெரிய புது எக்கானமியை உருவாக்கும். சொல்ல போனால் இந்தியா ஒரு சாஃப்ட்வேர் சூப்பர் பவராக இருக்கிறதுனால இதன் மூலமாக வரக்கூடிய பெரும் அட்வான்டேஜ், இதில் ஒன் ஆஃப் த 4-5 countries who are going to benefit from ஏஐனா இந்தியா அதில் முன்னணியில் இருக்க போகுது. நிச்சயமாக அமெரிக்கா இதுலேருந்து பலனடைய போகிறது, நிச்சயமாக சீனா இதுலேருந்து பலனடைய போகிறது, இந்தியா இதுலேருந்து பலனடைய போகிறது. பிற நாடுகள்லாம் இதுக்கு பிறகுதான். அப்போ நம்ம ஒரு இந்தியராக பயம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு, ஐயோ யாரோ வந்துட்டான், ஐயோ யாரோ எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயப்படுறோம். டாப் 3 countries ஹையஸ்ட் பெனிஃபிட் இதுலேருந்து அடைய போகிறவங்க, லார்ஜஸ்ட் பெனிஃபிட் அடைய போகிறவங்க, அதில் அமெரிக்கா, சீனா, இந்தியா. இந்தியா சொல்ல போனால் 2வது லெவலில் கூட இருக்க போகுது. இதில் அது நமக்கு இன்னொரு 4-5 வருடங்களுக்கு தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. முழுக்க ரோபாட் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணிட போகுதானா? இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இருந்தாலும் அந்த ரோபாட்டுகளை பண்ணுறதுக்கு யார் வர போகிறாங்க? ரோபாட்டை பண்ணிட்டு, ரோபாட்டே எல்லா காரியத்தையும் பண்ணிட்டுன்னா அந்த மாதிரியான ஒரு டிஸ்டோப்பியன் உலகத்தை சினிமாவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வேலைகள் மாறுமானா வேலைகள் மாறும். ஏஐ வர்றதுக்கு முன்னாடி கணினி வந்தப்போ எல்லாரும் ஓன்னு கதறினாங்க, வேலை போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ரயில்வே டிக்கெட் கொடுக்குற இடத்துலலாம் கம்யூனிஸ்டுகள் பயங்கரமாக போராடினாங்க. இது கம்ப்யூட்டர் வந்ததுன்னா வேலை போயிடும்னு. கடைசியாக என்னாச்சு? வேலைகள் அதிகரிச்சுது. அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் தூக்கி வச்சுட்டோம். இப்போ எனக்கு முன்னாடி ஒன்று உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் டிக்கெட் கொடுக்குற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஏதோ 5 பேரோ 10 பேரோ இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்கும் முன்னாடி டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இதெல்லாம் எப்போ? நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஐஆர்சிடிசியில் போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு கவுண்டரில் இன்றைக்கும் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. வேலை போயிடல, வேலைகள் மாறின. அப்போ அக்கௌண்டிங் வேலைகள் எடுத்துப்போம். முன்னெல்லாம் அக்கௌண்டிங் வேலைகள் எவ்வளவு இருந்தன? ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் ஒரு கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு பேரேட்டில் எழுதுவார். அதுக்கப்புறமா நம்ம அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணோம். கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுனால அந்த வேலைகள் ரொம்ப அதிகமாகின. ஆக்சுவலாக த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அக்யூரசி அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு அரசு ஒரு நிறுவனத்திடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தரம் அப்படிங்கிறது அதிகமாகி எல்லாரும் இன்னைக்கு ஹை குவாலிட்டி அக்கௌண்டிங் அரசுக்கு சப்மிட் பண்ணுறதுனால தான் அரசாங்கத்தினால ஒழுங்காக வரியை வாங்க முடியுது. அதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ண காரணத்தினால தான். இன்னைக்கு அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரதன் மூலமாக யாராவது வரி ஏற்கிறாங்களா இல்லையாங்கிறது ரொம்ப அழகாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ வேலைகள் போகுமானா நிச்சயமாக எப்படி மாட்டு வண்டிகளுக்கான தேவை குறைஞ்சு ட்ரக்ஸுக்கான தேவை அதிகரிச்சதோ மாட்டு வண்டி போகும், ட்ரக்கு வரும். அதே மாதிரி ஒரு சில செட் ஆஃப் வேலைகள் போகும், வேற செட் ஆஃப் வேலை வரும். ஸோ ட்ரபிள் இங்கே என்ன? எனக்கு இது மட்டும்தான் தெரியும், எனக்கு அது தெரியாது, நான் அதை கற்றுக்க விரும்பலை அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டம். இல்லை, நான் க்ளோஸ்லி ரிலேட்டடாக இன்னும் நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஏஐனால பிரச்சனையே இல்லை. எப்படி நம்ம கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஒர்க், இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு போகிறோமோ அதே மாதிரி ஏஐ அசிஸ்டட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு போவோம். அவ்வளவுதானே தவிர வேலை குறையும்னு பயமுறுத்துறவங்களை நம்பாதீர்கள். நம்ம ஓவர் நைட், அது ரைட்டோ தப்போ, இந்த ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் வந்த உடனே எவ்வளவு புது வேலைகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஜெப்டோ, குவிக் காமர்ஸ் அப்படிங்கிறோம்.
10 நிமிஷத்துல நான் வந்து கடையில போய் பொருளை வாங்கி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் புது வேலைகள். இந்த வேலைகளுக்கான பணம் எங்கேருந்து வருது? யார் அந்த பொருள் வேணும்னு சொல்றாங்களோ அவங்கள்ட்டேருந்து தான் அந்த பணம், எக்ஸ்ட்ரா பணம் வருது. அது ஒருத்தருக்கு போய் சேருது. இந்த மாதிரி இதுதான் சர்வீஸ் செக்டர் ஜாப் அப்படிங்கிறது. இந்த ஜாபே இல்லாம இருந்தது. அப்ப இந்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. இன்னி தேதிக்கு உங்களுக்கு ஸ்கில்லே இல்லைன்னா நீங்க தெருவில் போய் நின்னா உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு இன்றைக்கு நிறுவனங்கள் இருக்கு. இந்த வேலையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய போறது கிடையாது. நம்ம வந்து தொழில்துறையில எண்ணற்ற வேலைகள் இருக்கின்றன. வீடு கட்டி ஆகணும், வீடு தானே கட்டிக்கிறது. அதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குண்டை தூக்கி போடுறேன், டைம்னு திருப்பி பார்த்தோடனே அப்படியே வீடு வந்து கட்டி முடிச்சிருது கிடையாது. உங்களுக்கு காஃபி போட்டு இங்கே உங்களுடைய டேபிளுக்கு காஃபி வரணும். அந்த வேலையெல்லாம் இருக்கத்தான் போகுது. இதேருந்து ஆரம்பிச்சு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான வேலைகள் இருக்கு. இந்த வேலை போயிடுச்சு, இந்த வேலை போயிடுச்சு, இந்த வேலை போயிடுச்சுன்னா ஒரு சில வேலைகள் போகத்தான் போகும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால இல்லை, தானாகவே வேலைகள் போய்கிட்டே தான் இருக்கும். எகைன் இன்னொரு ஏரியாவை எடுத்துருவோம். ஒரு ஐசி என்ஜின், நம்மளுடைய அது ஸ்கூட்டராக இருக்கலாம், அல்லது நம்முடைய பெரிய ஒரு காராக இருக்கலாம், பெட்ரோல்லையும் டீசல்லையும் இயங்கக்கூடிய காராக இருக்கலாம். அதில் எண்ணற்ற உதிரி பாகங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான உதிரி பாகங்கள் இருக்கு. இப்போ அதே இது ஒரு எலக்ட்ரிக் காராக மாறும் பொழுது அதில் பெருமளவு உதிரி பாகங்கள் போய் குறைவான உதிரி பாகங்கள் தான் அதுக்குள்ள இருக்க போகுது. அப்போ இந்த உதிரி பாகங்களை செஞ்சுக்கிட்டு இருந்த கம்பெனிஸ்லாம் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க வேற ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இந்த மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை யாராலையும் தடுத்து நிறுத்திட முடியாது. என் நாட்டுக்கு வேண்டாம், என் ஊருக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆஸ் கன்சியூமர்ஸ் நம்மெல்லாம் வந்து தரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அடுத்த லெவல் என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷினை வாங்கித்தான் தருவோம், ஒரு ரெஃப்ரிஜரேட்டரை வாங்கித்தான் ஆகும். அதில் இன்னும் சிறப்பான மிஷின் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அதற்கு தேவையான அளவுக்கு தொழில்நுட்பம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஏங்கிறது தான் தீரும். ஆனால் அது நம்ம பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, நம்ம பயப்பட வேண்டாம். ஜெனரேஷன் மாறுது. இன்னைக்கு காலேஜில் போகிறவங்க அத்தனை பேருமே ஒன்று ஏஐ பற்றி படிப்பாங்க, அல்லது அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, சிவில் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அவங்களும் ஏஐயை கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டு அதை சீம்லெஸ்ஸாக தங்களுடைய தொழிலில் புகுத்துவாங்க. அடுத்த ஜெனரேஷனில் 2வது 3வது படிக்கும் பொழுது ஏஐ அப்படிங்கிறத அவங்க தங்களுடைய பள்ளிக்கூட பாடத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இதனால் கல்வியின் தரம் கட்டாயமாக உயரப்போகுது. நிச்சயமாக செயற்கை நுண்ணறிவு ஏஐ கல்வி தரத்தை உயர்த்துவதில் முன்னணியில் இருக்கும். ஸோ ஏஐயை நம்ம வந்து இருகரம் கொண்டு வரவேற்கணும். அப்போ ஏஐங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் இருக்க போகுது. அதில் எப்படி நம்ம வந்து இணையத்தை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டோமோ, எப்படி கணினியை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டோமோ, அதே மாதிரி ஏஐயும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வோம். வேலைகள் குறையா, வேலைகள் அதிகரிக்கும். உலகம் முழுக்க எல்லாரும் சுபிட்சமாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக தான் நம்ம இதை அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஏஐங்கிறது என்ன பண்ணுன்னா, ஒரு புத்தி கூர்மை அப்படிங்கிற ஆங்கிள் ரொம்ப போகாமல் ஒரு ஆவரேஜ் ஆனவர்களுக்கும், ஈவன் பிலோ ஆவரேஜ் ஆனவர்களுக்குமே பயங்கரமாக கை கொடுக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. தமிழ்லையோ ஆங்கிலத்திலையோ ரொம்ப சரளமாக பேசுறத விடுவோம், எழுதுறது அப்படிங்கிறது கிடையாது பலருக்கும். அதுக்கு காரணம் தமிழ் மக்களுக்கு தமிழ் தான் அவங்களுடைய முதன்மை மொழி. நீங்கள் என்னதான் ஒரு 12 வருஷம் ஸ்கூலில் படித்து, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கல்லூரியில் படித்தாலும், இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் அவர்களால் மிகச்சிறப்பான அளவுகள்லாம் ஆங்கிலத்தில் எழுத முடியாது. பேச்சை கடைசியாக வச்சுப்போம். அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் ஒன்று இருந்தது. எங்கெல்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷில் மெயில் அனுப்பணும், இங்கிலீஷில் சம்மரைஸ் பண்ணி நோட் அனுப்பணும், அது போன்ற வேலைகளுக்கு போகும்பொழுது அவங்க திக்குவாங்க, திணறுவாங்க, ஒரு ஸ்டெப் பின்னாடி வருவாங்க. கஸ்டமர்கிட்ட நான் வந்து மெயில் போடலை, அவர் வந்து கஸ்டமர் அமெரிக்காவில் இருப்பார், நான் மெயில் போடலை, நான் என்ன எழுதினாலும் அவங்களுக்கு புரியாது, அப்புறம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஏஐ வந்து அந்த பிரச்சனையை உடச்சி தள்ளிருச்சு. நீங்கள் அரைகுறையான வார்த்தைகளில் சாட்ஜிபிடி உதாரணம், நீங்கள் வந்து ஜெமினி, கிராக், நீங்கள் எதுக்கிட்ட வேணாலும் பேசுங்க, அதுக்கிட்ட வந்து ஒரு 10 வார்த்தையை கொடுத்து, இதுதான் நான் என்னுடைய கஸ்டமருக்கு நான் எழுத வேண்டியது, எனக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
அது அதுக்கே தெரியும் நீங்கள் கொடுக்குற வார்த்தைகளை வச்சுக்கிட்டு. அது ரொம்ப அழகாக உங்களுக்கு 2 பேராகிராஃப் கொடுக்கும். மொழியுடைய கோல் என்ன? புரிதல் தானே. ஸோ நீங்கள் கொடுக்குற அரைகுறையான சொற்களை வைத்துக்கொண்டு அது உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் எழுதி கொடுக்கும். உங்களுக்கு படிக்க தெரியும், அதுவுமே தெரியலன்னா அது பெரிய பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு எழுத தான் தெரியல, நீங்கள் இப்போ படிக்கிறீங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரிஞ்சிருச்சு. சரி, இன்னும் புரியலையா, நீங்கள் அதுக்கிட்ட இது நல்லா இருக்குது, இது எனக்கு தமிழில் காமி எனக்கு அப்படின்னோடனே அது தமிழில் சுமாராக ஓரளவுக்கு சுமாராக ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிடும். அது பெட்டராகிட்டே இருக்குது. நீங்கள் தமிழில் பார்த்துடுறீங்க, பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இதை அனுப்பிச்சி விட்ரு. அப்போ அதை அப்படியே எடுத்து நீங்கள் மெயிலில் போட்டு அனுப்புகிறாங்க. ஜஸ்ட் இமேஜின், இந்த இல்லைன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாதவரால் ஒரு சில வேலைகளை செய்யவே முடியாது. இது அங்கே நடக்குது இப்போ. ஓகே, ஸோ இஸ் அன் எனேபிளர். சாதாரண மக்களுக்கு, சராசரிக்கும் கீழான மக்களுக்கே இது ஒரு பெரிய எனேபிளர். நீங்கள் தொழில் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹிந்தி பேச தெரியாது, நம்ம ஹிந்தி தெரியாது போடா பகுதியிலேருந்து வரோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா, ஆனால் ஹிந்திக்காரனோடு வியாபாரம் செய்ய வேண்டும் வாடா, அதுக்கு உங்களுக்கு இந்த ஏஐ ஹெல்ப் பண்ண போகுது. ஒன்றுமே வேண்டாம். நான் பார்த்துருக்கேன் ஒரு ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் வேட்டி கட்டிட்டு ஒருத்தர் அவர் நார்த் இந்தியா போகிறாரு ஏதோ பிஸ்னஸ்க்காக. அவர் கூட ஹிந்தி மட்டுமே ஹிந்தியும் தமிழும் பேசக்கூடிய ஒரு பையனை கூட்டிகிட்டு போகிறார். இவன் தான் இன்டர்பிரேட்டர், நல்லா தெரியுது. நீங்கள் உங்களுக்கு அந்த இன்டர்பிரேட்டர் வேண்டாம், அந்த இன்டர்பிரேட்டர் தான் உங்களுடைய மொபைல் ஆப் வித் ChatGPT. ChatGPT ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் உலகத்தோட எந்த கோடிக்கு வேணாலும் போய் உங்கள் மொழியில் அதில் இன்புட் பண்ணி அது கொடுக்கறத அதை நீங்கள் அப்படியே அவங்கள்ட்ட காமிக்கலாம், அதை பேச வைக்கலாம். இட்ஸ் அன் எனேபிளர். இப்போ கூகுள் சர்ச்சு, யாகோடைய டைரக்டரி, விக்கிபீடியாவுடைய தகவல் சுரங்கம், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ரொம்ப சர்வசாதாரணமாக மனிதர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய மொழியில் ஊடாடக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை தான் இந்த ChatGPT அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தது. நீங்கள் அதுக்கிட்ட போய் எதை பற்றி கேள்வி கேட்டாலும், சாதாரணமாக நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் உலகம் முழுக்க எந்தெந்த நாடுகள் எவ்வளவு வர்த்தகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு செகண்ட் தான். ஒரு 10 அல்லது 100 தகவல் தளங்களுக்குள்ளே போய் ஏற்கனவே தான் வைத்துக்கக்கூடிய தகவல்களை ஒன்றாக்கி அதை அழகாக ஒரு 2 பேராகிராஃபில் உங்களுக்கு கொடுத்து ஒரு பட்டியல், ஒரு அட்டவணை போட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த ChatGPTங்கிறது அவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி நான் முன்னெல்லாம் விக்கிபீடியா போயிட்டு இருந்தேன், எனக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி அது எதுவுமே இல்லை. என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னா ChatGPT போய் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், உடனே அது எனக்கு ஒரு பதில் கொடுக்கும். அந்த பதில் எனக்கு திருப்தி இல்லைன்னா நான் அதுக்கிட்ட அந்த ஸ்டேட்டஸ் ஞாபகம் வச்சுருக்கோம், என்னுடைய போன கேள்வி ஞாபகம் வச்சுருக்கோம், அதுக்கு அடுத்த கேள்வி அதோட தொடர்புடையதாக நான் ஒரு கேள்வி கேட்பேன். உடனே அது போன கேள்வி, அதுக்கு அது கொடுத்த பதில், இப்போ நான் கேட்குற கேள்வி, இது எல்லாத்தையும் சேர்த்து அதோடைய பதிலை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி அது எனக்கு கொடுக்கும். இது முழுக்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வந்தது. சொல்லப்போனால் நம்ம இருகரம் நீட்டி வரவேற்க ஆரம்பிக்கணும். இன்னும் வேகமாக கொடுங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பிளான். நம்முடைய மொபைல் பிளானில் இப்போ எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் நம்ம மொபைல் பிளான் வாங்கும் பொழுதே உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வெறும் 180 ரூபாயில் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி வெறும் 180 ரூபாயில் எனக்கு ஒரு ஏஐ என்ஜின் கிடைக்குமா, அதை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய கம்யூனிகேஷன் தேவைகள் எல்லாவற்றையும் நான் பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா, என்னுடைய கல்வி தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா, எனக்கு தேவை அறிவு தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா, அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம நிற்கிறோம். அப்போ இதெல்லாமும் நடக்க போகுது. இது எனக்கு ரொம்ப ஒரு விதத்தில் ஒரு மலைப்பை தருகிறது. இந்த ஏஐயை கடைக்கோடியில் இருக்கிறவங்களும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு உயர்வான ஒரு சமூகத்தை நாம் கட்டமைக்க போகிறோம்னு ஐ எம் வெரி ஆப்டிமிஸ்டிக். ரொம்ப 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 மகிழ்ச்சியோட இதை நான் பார்க்குறேன். ட்ரமாட்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை.